வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மாரல் கடைசியாக பார்ப்போங்க, சரிங்களா? ஒருத்தர் இருந்தார். அவருடைய தொழில் வந்து மரம் வெட்டி அதை அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு லோ ஃப்ளேமில் அதை எரித்து கறியாக்கி விற்கிறது. மரக்கறியை விற்கிறது தான் அவருடைய வேலை. ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணுவார், தினம் காட்டுக்கு போவார். காட்டுக்கு போய் அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து வீட்டில் வந்து அதை எரித்து கறியாக்கி அந்த கறியை விற்பாங்க. இதுதான் அவரோட ரொட்டீன் ஒர்க். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை ராஜா அந்த பக்கம் வேட்டையாடுறதுக்கு வரும்போது இவரை பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு, விட்டுட்டாரு. இது ரெண்டாவது ட்ரிப் ஒரு முறை வந்தார், அகைன் ஒரு வாரம் கழிச்சு. அப்போ ஒரு பார்த்தனே, சரி இவனுக்கு எதாவது பண்ணணும், இவன் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முடிவெடுக்கிறாரு. அதனால அவன்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான், ராஜா என்னுடைய பொழப்பு எவ்வளவு இதுதான் ராஜா, இதை விட்டு எனக்கு வேற எந்த பொழப்பும் தெரியாது, ஏதோ எங்களுக்கு அரை வயிற்றுக்கு ஜீவனம் போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த மரம் வெட்டி சொல்கிறான். சரி சரி, நான் உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மந்திரிக்கிட்ட ஏதோ விஷயத்த சொல்கிறாரு. அவனுக்கு இந்த காட்டை கொடுத்துருன்ட்டு அந்த மந்திரி வந்து கூட்டு போயிட்டு அந்த ஊர்லேருந்து வேற ஒரு பக்கம் இருக்க அரண்மனை ஒட்டி இருக்க பாதுகாப்பு நிறைந்த ஒரு காடு, அந்த காட்டுக்கு எடுத்துட்டு அந்த காட்டில் இது மாதிரி இந்த காட்டில் இருக்க மரம்லாம் உனக்கு, இதை நீ பயன்படுத்தி நீ முன்னேறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, நடக்குது. இப்போ வந்து அகைன் ஒரு மாதம் ஆகுது. ராஜா இந்த பக்கம் வராரு. இந்த பக்கம் அரண்மனை ஒட்டி தானே இருக்குது அந்த காடு, அதனால் வராரு. வந்து பார்த்தா அந்த மரம் வெட்டி அதே மாதிரி தான் இருக்கான். அவன் முகத்தில் அதே சோகம், எந்த வித முன்னேற்றம் இல்லைன்னு தெரிஞ்சுது. சரி, உடனே கூப்பிட்டு, என்னப்பா நான் தான் இந்த பக்கம் இந்த காடு உனக்கு ஒதுக்கி கொடுத்தனே, என்ன ஆச்சுன்னு. என்ன ராஜா, அதே தான் ராஜா, மரம் வெட்டுறேன், எடுத்துகிட்டு போய் எரிக்கிறேன், எரித்து கறியாக விற்கிறேன் அப்படின்னு. ராஜாவுக்கு மிகுந்த கோபம். பல்லான்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு. ஏண்டா, உனக்கு வந்து சாதாரண மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாதடா அப்படின்னு கேட்டாரு. என்னதுன்றான் இவன். அடா பாவி, அது சந்தன மரம்டா, அதை வெட்டி அப்படியே மரமா எடுத்துட்டு போய் நீ வித்தாலே உன் லைஃப் செட்டில் ஆயிருக்கும், உன் பரம்பரைக்கே யாருக்கு ஒரே செட்டில் ஆயிருக்குமேடா. நீ அதை வந்து அதையும் அப்படியே வெட்டி கறியாக்கி கறியாவ வித்துக்கிட்டு இருக்க நீ. இப்போ கூட ஒன்றும் போல, இன்னும் ஒரு மாசத்துக்கு தாங்க அந்த காடு, அதை வச்சு பொழைச்சிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னாராம். ஓகே, மாறலுக்கு வருவோமா? முட்டாள்கிட்ட பணம் தங்காது அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லிட்டு போனாங்க. பெரியவர்கள் சொல்லாது எதுவுமே இல்லைங்க. இப்போ அது அல்ட்ரா மாடல் லைஃப் ஃபாரினர்ஸ் சொல்றாங்க. என்ன அவங்க கோட் வேர்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே புத்திசாலியா இருந்திருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு வரியில, திருக்குறள் மாதிரி ரெண்டு வரியில ரெண்டு பதத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியாது பிற்காலத்துல என்ன மாதிரி ஒரு அடி முட்டாள்லாம் பிறக போறாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த முட்டாளுக்கு ஏற்ற மாதிரி ஃபாரின்லேருந்து வந்து அப்படியே பக்கம் பக்கமா பேசுகிறாங்க, பேசி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். சரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, முட்டாள்கிட்ட பணம் தங்காது. மீண்டும் விவாதிப்போம்.